சிவகார்த்திகேயன் பட பாட்ட கேவலம் அப்படின்னு சொன்ன இயக்குனர் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? சிவகார்த்திகேயன் இப்போ பராசக்தி, மதராசி இந்த மாதிரியான படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல மதராசி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா தான் தெரியுது. பராசக்தி படத்தோட ஷூட்டிங் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் பொள்ளாச்சியில ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அடுத்ததா அவரு வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிக்கலாம் அப்படின்னும் தெரியுது. இந்த நிலையில அவரோட படப்பாடல் ஒண்ண இயக்குனர் ஒருத்தர் கேவலம் அப்படின்னு சொன்னது தெரிய வந்திருக்கு. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் படம் எஸ்கேவோட கெரியரை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அந்த படத்துக்கு முன்னாடி அவர் நடிச்ச அயலான், மாவீரன் இந்த மாதிரி 2 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆயிருந்தாலும், அமரன் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. இதனால அவரோட சம்பளமும் உயர்ந்துட்டதா ஒரு தகவல் திரைத்துறையில பரவலா ஓடிக்கிட்டு இருக்கு. அமரன் படத்தை முடிச்ச கையோட சுதா கொங்கரா இயக்கத்துல பராசக்தி, ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல மதராசி இந்த படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைய மும்முரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு எஸ்கே. இதுல மதராசி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. செப்டம்பர் மாசம் படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதா சொல்லப்படுது. பராசக்தி படத்தோட ஷூட்டிங் இப்போ தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2 படங்களுக்கு பின்னாடி வெங்கட் பிரபு இயக்கத்துல எஸ்கே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எஸ்கே திரைத்துறையில அறிமுகமானப்போ 10 படங்கள் கூட தாக்கு பிடிக்க மாட்டாரு அப்படின்னு நிறைய பேரு ஆருடம் சொன்னாங்க. ஆனா இப்போ பராசக்தி அவருக்கு 25வது படம். அதே மாதிரி கமர்ஷியல் ஹீரோவாவும் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னும் சில பேர் சொன்னாங்க. ஆனா இப்போ தமிழ்ல டாப் 6 கமர்ஷியல் ஹீரோக்கள்ல ஒருத்தரா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி சிவா கமர்ஷியல் பாதையில சக்சஸ் ஆவும் தைரியமாவும் போறதுக்கு முதல் விதை போட்டது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் தான். பொன்ராம் இயக்கியிருந்த அந்த படம் போன 2013வது வருஷம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இடம்பெற்ற ஊதா கலரு ரிப்பன் பாட்டும் பட்டி தொட்டி எல்லாம் ஒலிச்சுது. முக்கியமா சிறுவர்கள், சிறுமிகள் சிவாவை ரசிக்கிறதுக்கு அந்த பாட்டும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில அந்த பாட்டை எழுதின பாடலாசிரியர் யுகபாரதி ஒரு சம்பவத்தை பகிர்ந்த வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஒரு நிகழ்ச்சியில பேசின அவரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல இடம்பெற்ற ஊதா கலர் ரிப்பன் அப்படிங்கிற பாட்டை அந்த படத்துக்காக எழுதல அப்படின்னும், எழில் இயக்குன தேசிங்கு ராஜா படத்துக்கு தான் இமானும் நானும் அதை உருவாக்கி வச்சிருந்தோம். அதை எழில் கிட்ட போட்டு காண்பிச்சப்போ இந்த கேவலமான பாட்டு நம்ம படத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டுட்டு அதை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதை நினைச்சு நாங்க வருத்தப்பட்டோம். பின்னாடி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல பயன்படுத்திக்கிட்டோம். பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு.